பொண்ணுக்கு ஹீலிங் பவர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணால எதையும் குணப்படுத்த முடியும். இவ வித்தியாசமா இருக்கிறனால இவ கூட யாரும் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பையன் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பான். இந்த பொண்ணு அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம் பேசலான்னு போறா. ஆனா அந்த பையன் இந்த பொண்ணை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு எறும்பு பேசுறதுலாம் கேக்குது. அதனால இந்த பையன் இந்த எறும்பு நசுக்காதுன்னு சொல்றான். ஆனா அந்த பையன் கேட்கறதா இல்ல. அதனால கோவத்தை அந்த பொண்ணு அந்த பையனை அடிக்கலான்னு போறா. இந்த பொண்ணு கை வாங்கறத பார்த்து இந்த பையனோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பாடி கார்ட்ஸ் பார்த்தோன்னே அந்த பொண்ணு பயந்து போய் ஓடி போயிடுறா. கொஞ்ச நாள் கழிச்சு யாரும் அழுகுற சவுண்ட் கேக்குது. அவ என்னன்னு ஒரு ரூம்ல எட்டி பாக்குறா. அந்த ரூம்ல அந்த பையன் தான் அழுதுட்டு இருப்பான். அந்த பையனோட நாய்க்கு அடிபட்டு இருக்கும். இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அதான் அழுதுட்டு இருந்திருப்பான். உடனே இந்த பொண்ணு ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அந்த நாயை குணப்படுத்திடுறா. நாய்க்குடி நல்லா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுல இருந்து அந்த பொண்ணு கூட இவன் தான் ஃப்ரெண்டா இருக்கான். ஒரு நாள் அந்த பையன் கிட்ட உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேக்குறா. நான் மறுபடியும் இருந்து நடக்கணும், அதான் என்னோட ஒரே ஆசை அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு உன் ஆசை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவ ஹீலிங் பவர் யூஸ் பண்ணி அவனோட காலை இவ குணப்படுத்துறா. அப்போ அதிக எனர்ஜி யூஸ் பண்ணனால அவ கீழே விழுறாம போயிருவா. அப்ப அந்த பையன் எந்திரிச்சு அவளை காப்பாத்திடுறான். அதுக்கடுத்து அவன் காலையை நோட் பண்றான். அவனோட கால் குணமா இருக்கும். இந்த பையனோட ஆசை நிறைவேற்றனால அந்த பையன் அந்த பொண்ணுக்கு செயினை கிஃப்டா தரான். அதனால அந்த பொண்ணு பூவாரான கிரீடத்தை அந்த பையனுக்கு வச்சு அழகு பாக்குறா. இவங்க ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க கடைசி வரையும் ஒன்னா இருக்கணும்னு. ஆனா அடுத்த நாளே அந்த பையனை அவங்க வீட்டுல இருந்து கூட்டு போயிருவாங்க. ஆனா அந்த பையன் நான் வரல அடம் பிடிக்கிறான். உங்க அப்பா இறந்துட்டாங்க, இறுதிசனங்க நீ வந்தே ஆகணும் அப்படியே அந்த பட்லர் சொல்றாரு. கடைசி ஒரு முறையா அந்த பொண்ணை பார்க்கணும் அந்த பையன் அடம்பிடிக்கிறான். வேற வழி இல்லாம அந்த பட்லர் காரை திருப்பிட்டு அதே ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. ஏன்னா அவளோட உண்மையான அம்மா அப்பா இவளை கண்டுபிடிச்சு இவளை வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனுக்கு கடைசி ஒரு முறை கூட பார்க்க முடியும் மனசாஞ்சு போயிடுறான். இவங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னு பார்ட் 2ல பார்க்கலாம்.